சுந்தரமும் அவரை மிரட்டுற அந்த ஆளுங்களும் பேசிகிட்டு இருக்கிறத பொண்ணி பார்த்துடுறாங்க. அப்போது ஒரு பொண்ணு ஏமாற்றி இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன், இப்போவே போய் உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி ஆட்டோவில் போகிறாங்க. உடனே சுந்தரம் ஐயோ இப்படி பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுந்தரம் பின்னாடியே வராரு. இங்கே வந்தவொடனே எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுந்தரம் இந்த மாதிரி சான்ஸ் கேட்டு ஒரு பொண்ணை இந்த மாதிரி கர்ப்பமாக்கியிருக்காரு, அவர் அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன சொல்கிற, நீ என் புருஷனை பற்றி தப்பாக பேசுறியா, உடனே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே ஓடி வராங்க பவானி. உடனே எல்லாரும் தடுக்கிறாங்க. அவ்வளோதான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரம் கிட்ட கேட்குறாங்க, பொண்ணி சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னா, ஐயோ மாமா என்னை பற்றி அபாண்டமாக பொண்ணி போய் சொல்கிறா, அதை போய் எல்லோரும் நம்புறீங்க, உண்மையிலே கிடையவே கிடையாது, இவன் என் மேலே இருக்க பொறாமையில இவ்வளோ மோசமான ஒரு பழியை தூக்கி என் மேலே போட்டிருக்கா, அவன் மேலே நம்மலாம் பேசணும்ல, அதனால் இப்படிலாம் பண்ணியிருக்கா, இதுதான் மாமா உண்மை, நான்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான்லாம் அப்படி பண்ணுவேன் மாமா, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா அப்படி சொல்லி நடிக்கிறார் சுந்தரம். ஐயோ இப்படி நடிக்கிறார் தெரியுமா, உண்மையை சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிடல, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும், அன்னைக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தார்ல, அதே மாதிரி அக்காவோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த ஆள் தான், அந்த ஆளோட தங்கச்சியை தான் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் என் புருஷனை பற்றி யாரும் இங்கே நம்ப மாட்டாங்க, ஆமாம் நாங்களாம் நம்ப மாட்டோம், எங்களுக்கு சுந்தரத்தை பற்றி நல்லாவே தெரியும், சுந்தரானனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இதெல்லாம் பார்க்கும் சுந்தரம் பாவம் பொண்ணு எப்படிலாம் நடித்து என் மேலே பழிய போடணும்னு நினச்சா, ஆனால் அவளால் முடியல, அதை அப்படி நிற்கிறா, ஆனால் நான் நம்புகிறேன் அப்படின்றாரு நம்ம சக்தி. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்தில் பொண்ணி போய் சொல்ல சான்ஸே கிடையாது, பொண்ணி போய் சொல்கிறவளும் கிடையாது, மற்றவங்கள பழிய தூக்கி போடுறவளும் கிடையாது, அவள் தான் தேவையில்லாத படியை சுமந்துன்னு நிற்கிறா, அப்படி ஒருத்தி இவர் மேலே பழிய போடணும்னு அவசியம் கிடையாது, இவர் கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுருக்காரு, ஏன்னா பொண்ணி சொல்கிறது உண்மையனா கண்டிப்பாக இவர் இந்த வேலையை செஞ்சுருப்பார், பொண்ணி என்றைக்குமே போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொன்னோன்னே அப்படி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே சந்திரசேகர், ஆமாம் பொண்ணி போய் சொல்கிறவளே கிடையாது, இவர்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்றாரு. உடனே சண்முகம், ஆமாம்மா மாமா நீங்கள் என்ன பண்ணீங்க, உண்மையை சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா, பொண்ணி பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், பொண்ணி யார் மேலேயும் பழி தூக்கி போடுறவ கிடையாது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்கிறவ கிடையாது, உண்மையை சொல்ல போகிறீங்களா, என்ன மச்சான் நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, உண்மையை சொன்னீங்கன்னா உங்கள் நல்லது, கொஞ்ச நாளாகவே நானும் பார்த்துட்ருக்கேன், உங்கள் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அதை வச்சு தான் நாங்களே இதை சொல்கிறோம் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. நீங்கள் வேணா அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிச்சுக்குங்க, அந்த ஆள் கண்டிப்பாக என்னை கை காட்ட மாட்டார் அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க. ஆமாங்க, எப்படி கை காட்டுவார், நீங்கள் தான் அவரை ஏதாவது காசு கொடுத்துருக்கீங்களே, நான் தான் பார்த்துருந்தேன் நீங்கள் காசு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணி. ஐயோ இதையும் பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவரை நம்பவே நம்பாதீங்க, இவர் அவ்வளோ ஐக்கியத்தனம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட சாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவர் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம், தயவு செய்து எல்லோரும் நம்புங்க அப்படி பொண்ணி கத்துறாங்க. உடனே இதை பார்த்துட்டு நாங்கள் யார் நம்ப மாட்டேன்றாங்க எல்லாரும். சக்தி சொல்கிறாரு, பொண்ணி யார் நம்பினா நம்பலனா என்ன, நான் நம்புகிறேன் பொண்ணி, ஒன்று நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், கூடிய சீக்கிரம் இந்த ஆளை பற்றி எல்லாம் முகமூடியை கிழிச்சு எல்லாம் முன்னாடி நிற்க வைக்கிறேன், அப்போ தான் இவங்களுக்குலாம் அறிவு வரும், நீ போ பொண்ணி அப்படின்றாரு. ஒரு பழியை என் புருஷன் மேலே போடுறா, நீ சப்போர்ட் பண்ணுறியா, அப்போ இந்த வீட்டில் நாங்கள் இருக்க வேணாவா, நாங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் பவானி நீ போகணும், இவ்வளோ பெரிய பழியை சுபத்திட்டு அவள் போகிறா, அதனால் நீ போகணுன்ற அவசியம் கிடையாது, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவனே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஜெயா சொல்கிறாங்க. இதை என்னமோ விசாரிக்கணும், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சக்தி அப்பா நீங்கள் சொல்கிறதான்ப்பா கரெக்டு, இதில் தீர விசாரித்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காரு.